மகாலட்சுமியை வணங்குகிறோம். அதிலும் அஷ்டலட்சுமி என்று அவருடைய 8 வடிவங்களை முக்கியமாய் வழிபடுகிறோம். ஆதிலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி, தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, இப்படியும் 8ஐ குறிப்பிட்டு சொல்லுவார்கள். எதனால் இந்தந்த லட்சுமிக்கு இந்தந்த பெயர்? ஆதிலட்சுமி, ஆதி என்றால் உலகத்துக்கே காரணம் என்று சொல்லுவார்கள். பெருமான் உலகை படைக்கிறார். பிராட்டியின் தூண்டுதலின் பேரின் அவளுடைய சந்தோஷத்துக்காக, அவளுடைய அங்கீகாரத்துக்காகத்தான் பகவானே படைக்கிறார். அதனால பிராட்டியினுடைய சந்தோஷத்துக்காக படைக்கிறபடியால் ஆதிலட்சுமி. வித்யாலட்சுமி, பகவானை அடைவதற்கு 32 வித்தைகள் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டுள்ளன. அந்த உபாசன முறைகளுக்கெல்லாம் இருப்பிடமாய் அவற்றை நமக்கு கொடுப்பவளாக இருக்கிறாள். அதனால் தான் வித்யாலட்சுமி. கஜலட்சுமி, பார்க்கடலிலிருந்து அவள் உருவான போது 8 திசைகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய யானைகள் எல்லாம் பன்னீர் சொம்பு ஏந்தி அவள் பேரிலே பூமாரி பொழிந்து கொண்டு பன்னீர் சொம்பு தெளித்து கொண்டு வந்தாள். அப்படி கஜங்களான ஆனைகள் சூழ இருந்தபடியாலே கஜலட்சுமின்னு பேர் வந்தது. தைரியலட்சுமி, நமக்கு தைரியத்தை ஊட்டுகிறாள். பெருமானை பற்ற போகிறோம், நமக்கே அதில் சந்தேகம் வந்துவிடும். நாம் யார், ரொம்ப எளியவர், நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, அவரோ எங்கோ இருக்கிறார், இது நடக்குமான்னு சந்தேகப்பட்டு விட்டு விடுவோம். பெருமானுடைய திருவடிகளே நமக்கு தஞ்சம்ங்கிற உறுதியை கொடுக்கிறபடியால் தைரியலட்சுமின்னு கொண்டாடப்படுகிறாள். விஜயலட்சுமி, வெற்றி. எந்த வெற்றி? நம்முடைய கர்மங்கள் வெற்றி பெற்றால் நாம் சம்சாரத்தில் பிறந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம கர்மங்கள் ஜெயிக்க கூடாது, பெருமானுடைய கருணை ஜெயிக்க வேண்டும். அவனுடைய கருணை ஜெயித்தால் என் கர்மங்கள் தொலைகின்றன அர்த்தம். அதனால அந்த வெற்றியை லட்சுமி தான் பெற்றுக் கொடுக்கிறாள். அதனால்தான் விஜயலட்சுமின்னு பெயர். தனலட்சுமி, கண்டிப்பா ஐஸ்வர்யத்துக்கு அவள் தான் தேவத்தை கொடுக்க போகிறாள். இருந்தாலும் நமக்கு தனம்னா எது? ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து ஆண்டாள் பாசுரம். அதனால தனலட்சுமி பெருமானையே தனமாக நமக்கு கொடுத்து விடுகிறாள். தானியலட்சுமி, எல்லார் வயிறும் வாடாமல் நமக்கு ஆனந்தமாக உணவளிக்கிறாள். எது உணவு? பகவானுடைய குணங்கள் தான் உணவு. அவருடைய சேட்டிதம், விளையாட்டுகள் தான் உணவு. அதையே நமக்கு தானியமாக கொடுக்கிறாள். கடைசியா சந்தான லட்சுமி, மகாலட்சுமி கடாட்சத்தாலே நமக்கு குழந்தைகளும் பிறந்து மக்கள் செல்வமும் கிடைத்து அந்த மக்களுக்கு வேண்டிய பகவத் பக்தியையும் நம்ம மூலமே ஊட்ட வைக்கிறாள். அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும்.